இங்கே பாருங்கடா, லைனிங் ப்ளவுஸில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குடா. நம்ம கிளாஸுக்கு வரும்போது கற்றுக்கிறது 2 ப்ளவுஸோ 3 ப்ளவுஸோ தான்டா. ஆனாலும் நான் வந்து மெட்டீரியல் வரும்போது எனக்கு கஸ்டமர் கொடுக்கும்போது அதவும் வச்சு நான் பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ ஒரு கஸ்டமர் கொடுத்துட்டு போனாங்க. இதை பாருங்கள், இது வந்து பெரிய பார்டர் இருக்குது, இது வந்து சின்ன பார்டர் இருக்குது. இப்போது நம்ம வந்து லாங் ஹேண்ட்ஸ் வைக்கிறதா இருந்தால் பெரிய பார்டர் பக்கம் எடுக்கணும். சின்ன பார்டர் பக்கம் சின்ன ஹேண்ட்ஸ் வந்தால் சின்ன பார்டர் பக்கமே நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து துணி பத்தலைன்னா நம்ம லாங் ஹேண்ட்ஸ் வச்சோம்னா ஜாயின் போட்டு தான் தைக்கணும் லைனிங்கு. ஓகேவா? அப்படியே வந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த துணி பத்தாது. அப்போ நம்ம வந்து கைக்கு சைடில் இந்த பக்கம் அந்த பக்கம் ஜாயின் போட்டு தான் நம்ம தைக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ஹேண்ட்ஸ் வந்து கரெக்டாக சரியாக போச்சு இந்த மெட்டீரியலில். இப்போ இது வந்து வேறு மெத்தடில் போடணும். சரிங்களா? ப்ளவுஸ் கட் பண்ணுறது அதுவே வந்து இதை பாருங்கள். இப்போ இவங்க கொடுத்துருக்குற ப்ளவுஸில் பார்த்தீங்களா, கை இங்கே வந்துடுச்சு. அப்போ நம்ம எப்படி போடுவோம்? அப்போ லைனிங் ப்ளவுஸு அது வேறு மெத்தடில் போடணும், இது வேறு மெத்தடில் போடணும். அதனால தான் பசங்களை நான் என்ன சொல்வேன்னா, முதல்ல லைனிங் கட் பண்ணிடுறா. லைனிங் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி வருதோ அந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கணும். இப்போ நான் வந்து 2 மெத்தடுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2மே வீடியோ போடுறேன். அந்த லைனிங் ப்ளவுஸ் இந்த வெட்டிட்டாங்க, இதுக்கும் வீடியோ போடுறோம், இதுக்கும் வீடியோ போடுறேன். நீங்கள் அதை பார்த்து கற்றுக்குங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இது வந்து கைக்கு வர்றது. முதல்ல நீங்கள் வந்து லைனிங் வெட்டிடுங்க எப்போவுமே. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம கை வரும். நம்ம ப்ளவுஸ் போடுற மாதிரி 4 மடிப்பாலாம் மடிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இது வந்து 2ம் ஈக்குவலாக மடிச்சுடுங்க. மடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஹேண்ட்ஸ் போட்டுக்கணும். இதுக்கு தான் நான் வந்து லைனிங் முதல்ல கட் பண்ண சொல்லிடுறது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து கை வந்து இந்த இடத்துல போட்டுடுறோம். ஆனால் நீங்கள் இப்போ வந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கு சுற்றளவு எடுத்தோம்னா பத்தாது. ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணணும், இது கரெக்டாக வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே ஒரு குண்டூசி, இங்கே ஒரு குண்டூசி, இங்கே ஒரு குண்டூசி, இங்கே ஒன்று போட்டுக்குங்க. லைனிங் விடும்போது வெட்டவே கூடாது, வரையவே கூடாதுடா. நம்ம கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு இதை பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் 1/4 இன்ச்சில் இப்போ சிலதில் வரையலாம். இப்போ நான் கட்டின்னு இருக்கிற சாரியில் சுத்தமாக வரைய முடியாது, இப்போ இதில் வரையலாம். ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த துணிக்கு 1/2 இன்ச்சு விட்டு வெட்டி எடுத்துருங்க. ஓகேவா? இப்போ பேக் கொடுறேன். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து வேறு மெத்தட் போடுறோம். அந்த ப்ளவுஸில் போட்டு காட்டுறேன் பாருங்கள், அது வேறு மெத்தடில் போடணும். இது பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட இந்த ஜாயிண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் பிளெயினாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லைடா. நம்ம வந்து அழகாக இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், பெல்ட்டு இதுலேயே வந்துடும். இங்கேயும் பெல்ட் வரும், அங்கேயும் பெல்ட் வரும். இப்போ இதில் வந்து நம்ம மாடலுக்கும் கிளாத்தை கட் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஆனால் எப்போவுமே லைனிங் ப்ளவுஸில் வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கிற டிசைனுக்கு வந்து சாரீ கிளாத்தில் வைக்கணும். நார்மலாக வந்து ப்ளவுஸ் தைச்சோம்னா இப்போ பாருங்கள், இதுலேயே 6 பெல்ட்டு நம்மளுக்கு வந்துடும். இப்படி தான் நீங்கள் கட் பண்ணணும். இன்னும் துணியை மிச்சப்படுத்தணும்னா நான் வந்து இப்படி போட்டுப்பேன். மாடல் வந்து நிறைய வேணும் இல்லையா துணி. இது பாருங்கள், இப்போ பஃப் கை கேட்டாங்க அவங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த பார்டர் மட்டும் கட் பண்ணி எடுத்து அதை அப்படியே பஃப் கைக்கு எடுத்துட்டோம்னா இதை பாருங்கள், 2 பீஸ் இருக்கா. அந்த பஃப் வந்து இது வரைக்கும் வருது பார்த்தீங்களா, பஃப்பு இங்கே வந்து பட்டை பஃப் மாதிரி வருது, பார்டர் வருது பார்த்தீங்களா. இப்போ வந்து எல்லா டைலர் என்ன சொல்லுவோம், இந்த துணியில் வராதுன்னுவோம். இப்போ நாங்கள் இதை கட் பண்ணியிருக்கிறதே 65 சென்டிமீட்டர்ஸ் தான் கட் பண்ணியிருக்கோம். 65லேயே பஃப் கையும் வச்சு மாடல் கழுத்தும் வச்சு நாங்கள் ஸ்டிச் பண்ணிடுவோம். அதுக்காக உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது பாருங்கள், இதை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பஃப் கைக்கு ஒரு கை, 2வது கை இந்த பார்டர் இருக்கிறது நம்ம இங்கே வச்சோம்னா நீட்டு கையும் வந்துடும், பஃப் கையும் வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிங்கன்னா இப்போ இதையும் அதே மாதிரி பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிவிட்டு இதுக்கு வெளியில் எல்லா இடத்துலையுமே துணியை விட்டு கட் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு மாடலில் இன்னொரு வீடியோ போடுறோம். ஏன்னா லாங்காக வீடியோ போயிடுச்சுன்னா போக மாட்டேங்குது, அதனால் இன்னொன்று போடுறேன். ஓகே.